ஃபெலாஸ் என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நான் ஹமீரியா பீச் இங்கே அஜ்மானில் இருக்குது, அந்த பீச்சுக்கு போயிருந்தேன். ஸோ அதோட ஒரு vlog தான் எடுத்திருக்கேன். என்னோடய பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீச் இந்த பீச்சு. அது ஏன்னு நான் உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். எனக்கு ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாவே ஓகே ஹமீரியா பீச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பீச்சு. ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப க்ரௌட் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த பீச். எனக்கு அதனால் பர்சனலாக பிடிக்கும். ஸோ இன்னொரு ரீசன் இருக்குது அது இது ஏன் பிடிக்குங்கிறதுக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இது நம்ம ஷார்ஜா டு அஜ்மான் போகிற வழியில் இருக்குது. ஷார்ஜாலேருந்து அஜ்மான் உள்ளே போயிட்டு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம் ஷார்ஜாலேருந்து. இது ஃபுல்லாக நம்ம அந்த போகிற வழியில் ஃபுல்லாக இருக்க டெசர்ட்ஸு அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இப்போ அஜ்மான்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, அந்த பாத்வே, அந்த போகிற வழி ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 சைடு நல்ல க்ரீனரிஸ் வச்சு, நிறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த போகிற வழி. இங்கே நாங்கள் ஃபிஷ்ஷிங்கும் பண்ண போவோம். ஆக்சுவலாக சம்டைம்ஸ் ஃபிஷ்ஷிங் பண்ண போவோம். இந்த பீச்சுமே ஆக்சுவலாக பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பீச்சில் ஆக்சுவலாக முன்னாடி பார்பிக்யூலாம் பண்ணுறதுக்கு அலோட் கிடையாது. இப்போ பார்பிக்யூ ஸ்டாண்ட் வச்சு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அது பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் போயிட்டு இப்போ வின்டருக்கு தான் போகிறோம். ஸோ சம்மர் போகையில் நாங்கள் பார்க்கல, இல்லை ஆக்சுவலாக பார்பிக்யூ இது இந்த டைம் தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அது பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் அது ஒரு vlog எடுத்து. இந்த இடமே ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ அந்த க்ரீனரிஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்னால் ஆக்சுவலாக வின்டர் சீசனில் தான் நம்ம துபாய் UAE பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஈவன் நம்ம துலுக்கஞ்சாமந்தி பூ கூட இங்கே எவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சாமந்தி பூ இருக்கும்ல, கலராக எல்லோ கலர், ஆரஞ்சு கலர்லாம் நம்ம ஊரில் சும்மா காட்டில் நம்ம இது பண்ணி வச்சுருப்போம், வீட்டில் அங்கங்கே இருக்கும். அதையும் இங்கே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக இந்த ஊரில். இதுலேயுமே உங்களுக்கு அந்த சைஸில் தெரியும் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் நம்ம பீச் கிட்டே வந்துட்டோம். இதான் என்ட்ரன்ஸு. கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு உள்ளே தள்ளி போகணும். இப்போ இங்கே சரியான மழை. ஆக்சுவலாக UAEயில் ஒரு 3 டேஸாக நல்ல ரெயின். ஸோ அதனால் தண்ணி அங்கங்கே நல்லாவே தேங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக இங்கே எல்லா இடத்துலையுமே ஓரளவு தண்ணி டெபாசிட் ஆகிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வடிஞ்சிட்ருக்கு. பட் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு மத்தியானம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போனோம். நான் என்ன பண்ணேன் அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நாங்கள் ஒரு 2:30க்கு ஆக்சுவலாக இது டைமு 2:30. நல்ல ஃப்ரீஸு, வின்டர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மழை ஆக்சுவலாக ஆனால் அந்த டைம் எங்களுக்கு காட் கிரேஸ் மழை கிடையாது. இது உள்ள பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ப்ளே ஏரியா இருக்கும் பசங்க விளையாடுறதுக்கு. ப்ளஸ் பீச்சுமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். ரொம்ப க்ரௌடு இருக்காது. அது ஒரு பர்சனல் ரீசன் எனக்கு இங்கே நான் வர்றதுக்கு. நிறைய பேர் ஆக்சுவலாக துபாய் ஜுமைரா பீச் அந்த மாதிரி தான் போவாங்க. பட் இந்த மாதிரி பீச் வெளியில் இருக்கனால நிறைய பேர் வரமாட்டாங்க. ஸோ பட் க்ரௌட் இருக்காது. நாங்கள் எங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வேறு ஒரு பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக கேர்ள்ஸுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் தெரியுமா. நம்ம ஒரு பீச்சுக்கு போனோன்னா ஜஸ்ட் அங்கே போய் இந்த மாதிரி சோவி இதெல்லாம் எடுப்போம், அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம போனோடனே அது ஒரு க்ரேஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே ஃபுல்லாக சோவி இருக்கும். சோவினா அவ்வளோ இருக்கும். நம்ம விளையாடுற சோவி கூட சும்மா கீழே கிடக்கும். அவ்வளோ இருக்கும். ஆக்சுவலாக கலர்ஃபுல்லாக அவ்வளோ டிசைன் பேட்டர்ன்ஸ். ஆயிடுச்சோ நேச்சர் இவ்வளோ சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தான் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சோவியும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். அதில் ஒரு ரங்கோலி டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். நான் என்ன சமைச்சு எடுத்துகிட்டு போனேன்னு உங்களுக்கு நான் அதில் காட்டுறேன். பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, ஒரு கொஞ்சம் ஒயிட் ரைஸு, தயிர், சாலடு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரீசிங் ஏரில் உட்காந்து சாப்பிடையில. இதில் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ கொஞ்சம் மட்டன் குழம்பு, பிரியாணி அப்படி தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ இந்த பிரியாணி ரெசிபி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸ். ஏன்னா நம்ம பசங்க என்ன தான் பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்கல்ல. அதனால இது வந்து குழம்பு, மட்டன் குழம்பு ஆக்சுவலாக. கொஞ்சம் சாலட் அவ்வளோதான். ரொம்ப இது தயிர் பச்சடி அவ்வளோதான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த ப்ளேஸில் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலாக. இங்கே வந்து அவ்வளோ பேட்டர்ன்ஸ் நான் சொன்னேன்ல, நிறைய பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதில் இந்த பிங்க்கு வந்து நிறையா இருக்கும். ஆக்சுவலாக நான் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து ஊருக்கெலாம் கொண்டு போயிருக்கேன். கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இல்லை, லாஸ்ட் டைம் கூட நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்னோட பிரதர் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அப்போது ஆரத்தி டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இது யூஸ் பண்ணேன். அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பேட்டர்ன்ஸ் இதில் இந்த பிங்க் ஒயிட் வந்து நிறைய இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் பால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுவுமே நிறையா இருக்கும். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் இங்கே துபாய், ஷார்ஜா, அஜ்மான் இந்த சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த பீச் விசிட் பண்ணுங்கள். ஹமீரியா பீச்சு ஓப்பன் பீச் தான், எல்லாருக்குமே பப்ளிக் பீச்சு. ஸோ இப்போ பார்பிக்கும் அதில் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்பிக்கு ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ரீச் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக பீச்சு. இங்கே ஃபிஷ்ஷிங்கும் பண்ணலாம், ஒரு சைடு வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம் நாங்கள். அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நான் ஃபிஷ் பிடிக்கிற போகிறது, எப்படி ஃபிஷ்ஷிங் பண்ணுற அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பீச். அதனால உங்களுக்கு நான் இதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன். நல்ல ப்ரீஸு, ப்ளஸ் அந்த சன்செட் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் பாரு 5:30, 6 o'clockலாம் கிளம்பிட்டோம். பட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல மழை, பட் ஆனால் நாங்கள் கிளம்புற வர மழை இல்லை, கரெக்டாக கிளம்பி வந்துட்டுருக்கையில் மழை ஆரம்பிச்சிச்சு திருப்பி. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். அந்த சைட் ஃப்ளவர்ஸும் பாருங்கள், அவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸு. அந்த காம்பினேஷனே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளுக்கு இப்படி ரோட்டில் போகையில் சும்மா காரில் போகிறதுக்கு விட இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸு, கலர்ஃபுல் அந்த ஒரு மாதிரி க்ரீனிஷ் இதெல்லாம் பார்த்துட்டு போயில உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஃபேமிலியோடு நாங்கள் போவோம் ஆக்சுவலாக. அது இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும்னா ஃபேமிலியோட ஜஸ்ட்டு சும்மா ஒரு ட்ரைவ் போயிட்டு வாங்க. சீரியஸ்லி அது வந்து அந்த வீக் ஃபுல்லாக ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். நாங்கள் ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணுவோம். நான் வந்து நிறைய மால் அந்த மாதிரி போகிறது கிடையாது. நான் இந்த மாதிரி டெசர்ட்டு, பீச் அந்த மாதிரி தான் வெளியில் போகிறது. ஸோ அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ப்ளஸ்ஸு ரொம்ப ஒரு மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். இந்த மழைனால உங்களுக்கு அந்த வியூ கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் துபாய், ஷார்ஜா சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து விசிட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த பீச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.